எல்லாருக்கும். இது ராயல் கரிபியன் ஆந்தம் ஆஃப் சீஸ் எபிசோட் 3. டாஸ்மன் கடல்ல சுமார் 16,000 அடி ஆழத்துல பயணிச்ச கப்பல் நியூசிலாந்து நெருங்க நெருங்க ஆழம் படிப்படியா குறைஞ்சு கடைசியில 160 அடி ஆழத்துல வந்து நின்னுச்சு. நியூசிலாந்து நார்த் ஐலாண்ட், சவுத் ஐலாண்ட் இப்படி 2 பாகங்களா அறியப்படுது. நம்ம இப்ப நியூசிலாண்டோட தெற்கு தீவோட வடக்கு திசையோட கடைசியில இருக்கோம். ஒரு பக்கம் தெற்கு தீவுக்கு சூரியன் விடியல கொடுத்தாலும் வடக்கு தீவு இன்னும் கருமேகங்களால சூழப்பட்டு இருளே தான் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா புயல் அந்த இடத்துல தான் மையம் கொண்டிருக்கு. புயல கடந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம போகிறதுக்குள்ள இருள் சூழ்ந்த மேகங்கள் விலகிருமா அப்படின்ற ஒரு கவலை எல்லாரோட மனசுலயுமே இருந்தது. ஏன்னா பிக்டன்ல இருந்து கிளம்புற கப்பல் அடுத்ததா போக போறது நியூசிலாண்டோட வடக்கு தீவுக்கு தான். 2 நாளா அடிச்ச புயல்ல கப்பலோட வெளிப்புறம் எல்லா இடத்துலயுமே உப்பு படிஞ்சிருக்கு, அதை பார்க்க முடிஞ்சது. ஒரு கப்பல் ஒரு போர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அதாவது போர்ட்ல இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் தான் நாங்க வந்து அங்க டாக் பண்ணுவோம், அங்க நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பணம் கட்டியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் அந்த போர்ட்ல இருந்து பைலட் போட்டும் ஹார்பருக்கு வெளியில வந்து நம்மளை கூட்டிட்டு போகும். ஒருவேளை ஹார்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போக வேண்டிய நேரத்துக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு கப்பல் போயிருச்சு அப்படின்னா அந்த கப்பல் என்ன பண்ணும்? கண்டிப்பா அந்த கப்பல் ஹார்பருக்குள்ள போக முடியாது. ஏன்னா பைலட் போட் வந்தா மட்டும்தான் ஹார்பருக்குள்ள போக முடியும். கப்பல் மறுபடியும் ரிவர்ஸ்லயும் போகாது. இந்த காலகட்டத்துல அந்த கப்பல் பாத்தீங்கன்னா அதே இடத்துல ரவுண்ட் அடிச்சு சுத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி செய்யறதுக்கான காரணம் என்னன்னா கப்பலுக்குள்ள வர பவர், ரீசைக்ளிங் வாட்டர், இப்படி பல விஷயங்களும் கப்பலோட மோட்டார் ஓடுறதுனாலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காரணத்தினாலதான் இப்படி பண்றாங்க. நம்ம போகக்கூடிய பிக்டனோட மிகப்பெரிய அட்ராக்ஷனான சார்லட் சவுண்ட கடந்துதான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு சின்ன சின்ன போட்ல பாதி தூரம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து டூர் சுத்தி காட்டுறாங்க. இந்த இடத்தோட தனித்துவம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகப்படியான டால்பின்கள் காணப்படுது. கப்பல்கள் உருவாக்குற அலையில தவி விளையாடுறது அதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்றாங்க. பொதுவாவே நியூசிலாண்டோட சவுத் ஐலாண்ட் ரொம்ப குளிராவும் நார்த் ஐலாண்ட் வந்து கொஞ்சம் கதகதப்பாவும் இருக்கு. அதுக்கான காரணம் இந்த தீவுகளோட அமைப்பு தான். நியூசிலாண்டோட தெற்கு தீவு அண்டார்டிகா ஒட்டி இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல அதிகமான பனிமலைகள் காணப்படுது. இது மட்டும் இல்ல, அண்டார்டிகால இருந்து வீசக்கூடிய குளிர்காற்று அதிகப்படியா நியூசிலாண்டோட தெற்கு தீவை தாக்குது. ஒரு பனிமலை உருவாக்கப்படுற பள்ளத்தாக்க கடல் நீர் ஆட்கொள்ளும் போது அதை ஃபியார்ட் அப்படின்னும், ஒரு சாதாரண ஆறால உருவாக்கப்படுற பள்ளத்தாக்க கடல் நீர் ஆட்கொள்ளும் போது அதை சவுண்ட் அப்படின்னும் அழைக்கிறாங்க. நியூசிலாண்டோட தெற்கு தீவை பொறுத்த வரைக்கும் அதோட தெற்கு பகுதிகளில் அதிக அளவு ஃபியார்டும், வடக்கு பகுதிகளில் அதிகமான சவுண்ட்ஸும் காணப்படுது. குயின் சார்லட் சவுண்ட்ல தொடங்கி பெலோரஸ் சவுண்ட், கெனிப்புரு சவுண்டுன்னு பல சவுண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இதை ஒருங்கிணைச்சு மால்ப்ரூ சவுண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆஸ்திரேலியன் டெக்டானிக் பிளேட், பசிபிக் டெக்டானிக் பிளேட் மோதல் காரணமா நியூசிலாண்டோட பல இடங்கள்லயும் நிலநடுக்கங்கள் உருவாகுது. அதனால உருவாகிற நிலச்சரிவுகளை இங்க இருக்கிற சின்ன சின்ன மலைகள்ல கூட பார்க்க முடியுது. தாறுமாறான காலநிலைகள் மட்டும் இல்ல, அதிக காற்று காரணமாகவும் நியூசிலாண்டோட வானத்தையும் எப்பவும் மேகக்கூட்டங்கள் அலங்கரிச்ச மாதிரி தான் இருக்கு.
கிட்டத்தட்ட 4000 அடி உயரம் கொண்ட மவுண்ட் ஸ்டோக்ஸ் அப்படின்ற மலை தான் இந்த மால்பரோ சவுண்ட்ஸ்குள்ள இருக்கிற மலைத்தொடர்கள்ல உள்ள மிகப்பெரிய மலையா அறியப்படுது. ஒரு காலத்துல பெரிய பெரிய மலைகளா கம்பீரமா காட்சியளிச்ச இந்த மலைத்தொடர் இன்னைக்கு தொடர் நிலநடுக்கம் காரணமாகவும் கடல் நீர் மட்டம் உயர்வு காரணமாகவும் நீர்ல மூழ்கி சின்ன சின்ன மலைத்தொடர்களாவும் பாறை திட்டுகளாவும் காட்சியளிக்குது. இங்க இருக்க மலைகளுக்கு நடுவுல சின்ன சின்னதா வளைவுகள் இருக்கு. பே அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடத்தை ஒட்டி ஒரு வார்ஃப் வச்சிருக்காங்க. அதாவது போட் நிறுத்தும் இடத்தை வார்ஃப்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா அங்கங்க வீடுகள் கண்களுக்கு தென்படும். தனி வீடுகள்ல தொடங்கி தங்கும் விடுதிகள், முத்து வளர்ப்பு பண்ணை, இப்படி பல பேர் இந்த இடத்துல தங்கி இருக்காங்க. இந்த இடத்துக்கு போகணும்னா ஒண்ணு சொந்தமா போட் வச்சிருக்கணும், இல்ல வாடகைக்கு அதிக கட்டணம் செலுத்தி பிரைவேட் போட்ல போகணும், இல்ல கட்டணம் குறைவா இருக்கிற கவர்மெண்டோட மெயில் போட் சர்வீஸை பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த மெயில் போட் சர்வீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இந்த மெயில் போட் சர்வீஸ் ஒரு வழியில ஒரு தடவை பயணம் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சுதான் மறுபடியும் அந்த வழியில பயணிக்குது. பிக்டனை சுத்தி இருக்க பல அட்ராக்ஷன்ஸ், அதாவது ஹைக்ல தொடங்கி வைன் டேஸ்டிங், சைட் சீயிங், இதெல்லாம் தாண்டி பாவா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லப்படுற முத்து வளர்ப்புக்கு முக்கியமான இடம் இருக்குன்னே சொல்லலாம். நம்ம அணிகலனா பயன்படுத்தக்கூடிய முத்து இன்னைக்கு பல வண்ணங்கள்ல கிடைக்குது. ஆனா ஒரு காலத்துல முத்து அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது வெண்முத்து தான். ஜப்பான், அதை சுத்தி இருக்கிற பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற தீவுகள்ல வெண்முத்து அப்புறம் தங்க நிற முத்து அதிக அளவுல வளர்க்கப்படுது. இதே பசிபிக் தீவுகள்ல உள்ள தகிதி அப்படின்ற ஒரு தீவை சுத்தி அடர்ந்த நீலம், மயில் பச்சை போன்ற நிறங்கள்ல முத்துக்கள் வளர்க்கப்படுது. நியூசிலாந்துல உள்ள பாவா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வகையான சிப்பில இருந்து கிடைக்கிற முத்து மயில் கழுத்து நீலம் மற்றும் பச்சை நிறங்கள்ல காணப்படுது. மற்ற முத்துக்களை காட்டிலும் அதிக பளபளப்பா மின்னக்கூடிய இந்த வகையான முத்துக்களை வளர்க்கறதுக்கு 4 வருஷம் தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த வகையான முத்துக்களை உருவாக்குற பாவா சிற்பி ரொம்ப மென்மையா இருக்கிற காரணத்தினால சின்ன சேதாரம் கூட சிப்பியை இழக்கிற சூழ்நிலையை உருவாக்குது. அதனாலேயே உலகத்துல உள்ள அரிய வகை முத்துக்கள்ல ஒன்றா இந்த பாவா முத்து அறியப்படுது. நியூசிலாண்டோட ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்கு விமான சேவையை பயன்படுத்துறதை தாண்டி நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கப்பலையும் பயன்படுத்தலாம். குறிப்பா நியூசிலாந்துக்கு ரோட் ட்ரிப் போறவங்க நியூசிலாண்டோட நார்த் ஐலாண்ட்ல கார் எடுத்துட்டு நியூசிலாந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கடைசியா சவுத் ஐலாண்ட்ல வந்து காரை ஒப்படைச்சிட்டு போலாம். அதே போல சவுத் ஐலாண்ட்ல சுத்தி பார்க்க தொடங்குறவங்க அங்க இருந்து கடைசியா நார்த் ஐலாண்ட சுத்தி பார்த்து முடிச்சுட்டு காரை கொடுத்துட்டு போலாம். இந்த மாதிரி காரை ஒரு இடத்துல எடுத்தா அங்கேயே தான் விடணும் அப்படின்றது கிடையாது. நார்த் ஐலாண்ட்ல எடுக்கிற காரை சவுத் ஐலாண்ட்லயும் வந்து ஒப்படைக்கலாம். அதே மாதிரிதான்
சவுத் ஐலாண்ட்ல எடுக்கிற காரை நார்த் ஐலாண்ட்ல வந்து ஒப்படைக்கலாம். காரை ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு கொண்டு போறது நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கப்பல் தான். இன்டர் ஐலாண்டர் க்ரூஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கப்பல் தான் நியூசிலாண்டோட நார்த் ஐலாண்ட்ல இருந்து சவுத் ஐலாண்டுக்கும், சவுத் ஐலாண்ட்ல இருந்து நார்த் ஐலாண்டுக்கும் மக்களை மட்டும் இல்ல வாகனங்களையும் தூக்கிட்டு போகுது. ஒரு வழியா பிக்டனுக்கு பக்கத்துல போயாச்சு. கிட்டத்தட்ட 4000 மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பிக்டன் டவுனுக்கு பக்கத்திலேயே மலையோட ஓரத்துல வீடுகள் கட்டி இருக்காங்க. இத்தனை வீடுகள், அப்புறம் இந்த வீடுகளுக்கு நடுவுல இருக்க ரோடு எவ்வளவு செங்குத்தா இருக்குன்னு பாருங்க. மலையோட அமைப்பு மாறாம கட்டியிருக்காங்க. இந்த வீடுகளுக்கான மின்சாரம், இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலை அடிவாரத்துல உள்ள வீடுகளுக்கான மின்சாரத்தையும் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. எப்படி முன்னாடி இருக்க அந்த பைலட் போட் திரும்புதோ அதே மாதிரியே நம்ம கப்பலும் திரும்பிக்கிட்டு இருந்தது. கப்பல் கிளம்பும் போது ஈஸியா இருக்கிறதுக்காக ரிவர்ஸ் பண்ணி நிறுத்திட்டு இருந்தாங்க. இது கிளம்பும் போது ஈஸியா இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல, எதிர்பாராம வரக்கூடிய பேராபத்துகளை சமாளிக்கிறதுக்காகவும் தான். நெருக்கமான ஒரு போர்ட்ல நிறுத்தப்படுற ஒரு கப்பல் கடலை பார்த்தபடிதான் நிறுத்தப்படுது. ஏன்னா ஒருவேளை சுனாமி அலைகள் எழுந்ததுன்னா ஆழமான இடத்தை நோக்கி அந்த கப்பல் பயணிக்கணும். அதனால அதை கருத்துல வச்சுதான் இந்த மாதிரி நிறுத்துறாங்க.
நியூசிலாண்டோட நார்த் ஐலாண்ட் அப்புறம் சவுத் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பிக்டன் இந்த இடங்கள்ல கடல் நீர்ல டைவ் அடிச்சு மீன் பிடிக்கக்கூடிய கார்னட் பறவைகளை அதிக அளவு பார்க்க முடியும். கப்பல்ல உள்ள பல விளையாட்டுகள் ஃப்ரீயா இருந்தாலும் கப்பலுக்குள்ள இருக்க இந்த நார்த் ஸ்டார்ல தொடங்கி இண்டோர் ஸ்கை டைவிங், சர்ஃப் சிமுலேட்டர் இதெல்லாம் பயன்படுத்தணும்னா காசு கட்டி தான் பயன்படுத்த முடியும். கப்பல்ல ஏறினதுக்கு அப்புறம் நம்ம மொபைல்ல உள்ள கப்பலோட ஆப்பை அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விளையாட்டுகளை ஃப்ரீயாவே பயன்படுத்துறதுக்கு ஆஃபரும் கொடுக்கறாங்க. பிக்டனுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வெளியில போனதுனால காசு கட்டி விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுகளை ஃப்ரீயாவே விளையாடுற மாதிரி ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க ஒரு ஆளு ஒரு தடவை தான் ஒரு கேமை விளையாட முடியும். ஏன்னா ஒரு கேமை புக் பண்ணணும்னா நம்ம சிபாஸ் கார்டு கொடுத்து தான் புக் பண்ண முடியும். விளையாண்டு முடிச்ச கேமை மறுபடியும் புக் பண்ணணும்னு ட்ரை பண்ணா சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஒரு கப்பல் நார்மல் போர்ட்ல போய் நிக்கிறதுக்கும் ஒர்க்கிங் போர்ட்ல போய் நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு சாதாரண போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டூரிஸ்ட் கப்பல் வந்து நிக்கிற மாதிரியான இடம். அதே ஒரு ஒர்க்கிங் போர்ட்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் ஏத்திட்டு போகக்கூடிய சரக்கு கப்பல் வந்து நிக்கிற இடம். சாதாரண துறைமுகத்துல போய் நிக்கும் போது கப்பல்ல இருந்து இறங்கின உடனே நம்மளே வந்து பஸ் பிடிச்சி வெளியில போலாம், இல்ல டாக்ஸி பிடிச்சி போலாம், இல்லனா உள்ளூர்ல இருந்து வர மக்கள் அன்னைக்கு அந்த போர்ட்ல கான்ட்ராக்ட் எடுத்து உள்ள வந்து கார்ல இருந்து எல்லாமே வாடகை கொடுப்பாங்க. அந்த மாதிரி காரோ பஸ்ஸோ பிடிச்சி போலாம். ஆனா ஒரு ஒர்க்கிங் போர்ட்ல போய் நிறுத்தும் போது கப்பல்ல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிற அத்தனை மக்களுமே ஒர்க்கிங் போர்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த பஸ்ஸை பிடிச்சி ஒர்க்கிங் போர்ட்டை கிராஸ் பண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அவங்க எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும். இந்த மாதிரி ஒர்க்கிங் போர்ட்ல நிறுத்தும் போது கப்பலோட ஒர்க்கிங் போர்ட்டை கிராஸ் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் இல்ல கப்பல் எத்தனை மணிக்கு அந்த போர்ட்டுக்கு போகுது, எத்தனை மணிக்கு அங்க இருந்து கிளம்புது, அதாவது கிளம்புறதுக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இதை பொறுத்து தான் நம்ம வெளியில எவ்வளவு தூரம் போக முடியும்ன்றதை உறுதிப்படுத்த முடியும். பிக்டனை பொறுத்த வரைக்கும் பிக்டன்ல இருந்து பக்கத்துல பார்க்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பிக்டனோட டவுனை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஆனா பிக்டன்ல இருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தூரத்துல இருக்கக்கூடிய பல அட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா அந்த மாதிரி இடங்களை போய் பார்க்கறதுக்கு க்ரூஸ்ல போறதை விட அங்க போய் தங்கி பார்த்தா நல்லது. இல்லனா கப்பலை சரியான நேரத்துக்கு பிடிக்க முடியாது. ஒவ்வொரு போர்ட்லயும் ஒவ்வொரு பொருளை ஏற்றுமதி பண்ணுவாங்க. இந்த இடத்துல அதிகபட்சமா ஏற்றுமதி பண்றது மரக்கட்டைகள் தான். இப்ப நீங்க பாக்குற இந்த பிக்டனுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல போட்டோ எடுக்கப்பட்ட பிக்டனுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இதுதான் இண்டோர் ஸ்கை டைவிங் ஜோன். இந்த விண்ட் டனலுக்குள்ள தான் மக்கள் பறக்குறாங்க. Lot of noise.
ஆசியா சர்ஃப் சிமுலேட்டர். சவுத் ஆப்பிரிக்காவில் போகிறாங்க. பாருங்க மேலே வந்து ஸ்லோவாக இருக்குது. I'm like, hey, that's why I was like, I went to think about going to green, but it was too far over, so I just stayed on the yellow anyway. Yeah. The only one I haven't done all the way around is which one? Red. I'm on the red one. Red looks fairly cold. கப்பல் பயணம் தொடரும். இணைப்பில் இருங்க. நன்றி.